Hello everyone, welcome to Chandru Max. Okay, last video la cylinder பத்தி பார்த்திருப்போம் இல்லையா? So cylinder உடைய continuation தான் இந்த வீடியோ. Still cylinder related கொஞ்சம் ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான முதல் ப்ராப்ளம், a cylinder has r as the radius of the base and h as the height. The radius of base of another cylinder having double the volume but the same height as that of the first cylinder must be equal to. ஓகே, ஸோ ரெண்டு சிலிண்டர் இருக்குது இந்த கேஸில். ஸோ ஒரு சிலிண்டருடைய ரேடியஸ் ஆறு, ஹைட்டு ஹச்னே கொடுத்துட்டாங்க. இன்னொரு சிலிண்டருடைய ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சிலிண்டரோட வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு இதை விட டபுள் மடங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சிலிண்டருடைய வால்யூம் என்னவாக இருக்கும்? பை ஆர் ஸ்கொயர் ஹச் இல்லையா? பை ஆர் ஸ்கொயர் ஹச். செகண்டு சிலிண்டரோட வால்யூம் வந்து நம்ம ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் அதை வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். ஹைட் அதே தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ இந்த வால்யூம் வந்து இந்த பெரிய ரேடியஸ் இருக்கிற வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டருடைய வால்யூமை விட டபுள் மடங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. த ரேடியஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் அனதர் சிலிண்டர் ஹேவிங் டபுள் த வால்யூம். ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹச் போட்டுருவேன். ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். பை கேன்சலு, ஹச் கேன்சலு. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரப்போகுது? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா √2r, அவ்வளோதான். ஸோ ரேடியஸ் என்னவாக இருக்கும்? √2r, அதான் r√2, தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2rன்னு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2rன்னு இருக்குது. ஃபோர்த்துக்கும் தேர்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, r√2. ஓகே, ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் சம்க்குள்ளே போகலாம். The diameter of two cylinders whose volumes are equal are in the ratio 3:2. Their heights will be in the ratio ன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ரேடியஸ் ரேஷியோ என்ன இருக்கும்? R1:R2 வந்து 3/2:1ன்னு இருக்கும் இல்லையா? ரெண்டும் பாதியால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதே தான் வரப்போகுது. R1:R2 எனக்கு வந்து 3:2 தான் இருக்க போகுது. ஓகே, ஹைட் ரேஷியோ கேட்குறாங்க. டயாமீட்டர் ஆஃப் டூ சிலிண்டர்ஸ் whose volumes are equal ஆனால் பை இன்ட்டு r1 square into h1 equal to pi into r2 square into h2. ஓகே, வால்யூம் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ பை கேன்சலு. இப்போ எனக்கு வந்து h1/h2 is equal to எனக்கு என்ன வரும்? r2 square divided by r1 square இல்லையா? r2/r1, r2 என்னது நமக்கு வந்து 2ன்னு தெரியும். இது வந்து அப்போனா 2 square divided by 3 square. இப்போ h1/h2 is equal to எனக்கு வந்து 4/9 ரேஷியோவில் இருக்கும். 4:9 ஆப்ஷன் 1. ஓகே, ரொம்ப சிம்பிள். டயாமீட்டர் வந்து வால்யூம் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் சம். From a solid cylinder of height 10 cm and radius of the base 6 cm, a cone of same height and same base is removed. The volume of the remaining solid is. ஓகே, ஸோ ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க? அதே பேஸு அதே ஹைட் இருக்கிற ஒரு கோனை வெட்டி எடுத்துடுறாங்க இல்லையா? இதோடைய ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த பேஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஓகே, வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிடு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக அந்த சம்மு. இப்போ இதுலேருந்து ஒரு கோனை கட் பண்ணி எடுத்துடுறாங்க இல்லையா? கோனை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதே ரேடியஸு அதே ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னென்னு தெரியும்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு தெரியும் இல்லையா? வால்யூம் ஆஃப் த கோன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கோனை பற்றி தான் நிறைய பார்ப்போம். ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து என்னது? 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹச். இதே ரேடியஸ் இதே ஹைட்டுன்னு கொடுத்ததுனால அப்போனா என்ன அர்த்தம்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை 3ஆல் டிவைட் பண்ணிட்டா எனக்கு வால்யூம் ஆஃப் த கோன் கிடைக்க போகுது, அப்படி தானே? அப்போனா இந்த சிலிண்டரை வந்து நம்மளால் 3 கோனாக பிரிக்க முடியும். 3 கோனோட வால்யூமுக்கு அது ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஒரு கோனை நம்ம வெட்டி எடுத்துட்டோன்னா மிச்சம் இருக்கிற ஏரியா என்னவாக இருக்கும்? 2/3 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டராக இருக்கணும் இல்லையா? இதுதான் கான்செப்ட்டு. 1/3 வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 2/3 உள்ளே இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2/3 இன்ட்டு பை வந்து அப்படியே தான் ஆப்ஷன்லையும் இருக்குது. ஆர் ஸ்கொயர், ஆர் என்னது 6 ஸ்கொயரு இன்ட்டு ஹைட்டு வந்து 10 இல்லையா?
ஸோ 6 ஸ்கொயர் வந்து நமக்கு 36. ஸோ 36 இந்த 3 அடித்தோம்னா 12ன்னு வரும். 2 × 12 24. ஸோ 240 பை 240 பை தான் வந்து எனக்கு வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிடாக இருக்கும். சரியா? ஒருவேளை வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கேட்டுட்டு இருந்தால் நமக்கு வந்து 360 பை, அப்படி தானே? 360 பை. வால்யூம் ஆஃப் த கோன் கேட்டிருந்தா 120 பை, அதில் 3ல் 1 பங்கு. ஸோ ரிமைனிங் சாலிட் எவ்வளோன்னு பார்த்தா 240 பை. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு. The curved surface area and the total surface area of a cylinder are in the ratio 1:2. If the total surface area of the right cylinder is 616 cm square, then its volume is in கேட்குறாங்க. ஸோ curved surface area or lateral surface area ரெண்டுமே சேம் தான். ஸோ curved surface area ஃபார்முலா என்னது? 2πRH. ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? 2πr into r plus h. 2πr into r plus h தானே? ஸோ இது ரெண்டுமே என்ன ரேஷியோவில் இருக்குது? 1:2 ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? 2πRH டிவைடட் பை 2πr into r plus h வந்து எனக்கு 1:2 ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னெல்லாம் கேன்சல் ஆகுது? 2πr கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ 2h is equal to r plus h. இப்போ எனக்கு வந்து h is equal to rக்கு ஈக்குவல். ஹைட்டும் ரேடியஸும் வந்து சேம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சிலிண்டர் இஸ் 616 cm ஸ்கொயர். அதான் அப்போ இது வந்து h is equal to r அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2πr into r plus r அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஈக்குவல் டு 616. இப்போ இது வந்து ஒரு r 2rன்னு வரும். இப்போனா 4πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 616ன்னு வரும். இதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ r plus r வந்து 2r, 2r into r வந்து 2r ஸ்கொயர். ஆல்ரெடி ஒரு 2π இருக்குது. ஸோ 4πr ஸ்கொயர். ஸோ 4 into 22/7 into r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 616 இல்லையா? ஓகே. ஸோ 4 இது வந்து கண்டிப்பாக வந்து 11 டேபிளில் போகும் இல்லையா? இது ஒரு 2 டைம்ஸ் போச்சுன்னா 56 டைம்ஸ் போகும். இப்போனா r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? இந்த 4 2s are 8, 8 56 அடித்தா ஒரு 7 வரும். ஸோ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 into 7. இப்போ r இஸ் ஈக்குவல் டு 7 எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49, r இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ r இஸ் ஈக்குவல் டு 7னா எனக்கு வந்து h இஸ் ஈக்குவல் டு 7 தான். இப்போ அவங்க கேட்குறது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இல்லையா? πr ஸ்கொயர் h. ஸோ 22/7 into r ஸ்கொயர் into h. ஹச்சும் வந்து 7 தான். ஸோ 7 7ஐயும் கட் பண்ணிடலாமா? 22 into 7 வந்து ஒரு 154 into 7. ஸோ 4 7s are 28. 28ல் முடியணும் இல்லையா? ஸோ பண்ணிடலாம். 154 into 7னா 28. 2 5 7s are 35. 3 1 7 is 7. 1078. ஸோ 1078 சென்டிமீட்டர் கியூபு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு. The volume of a right circular cylinder is equal to the volume of that right circular cone whose height is 108 cm and diameter of the base is 30 cm. If the height of the cylinder is 9 cm, the diameter of its base is. Volume of the right circular cylinder is equal to the volume of that right circular cone whose height is 108 cm and diameter வந்து 30 cm சொல்லிட்டாங்க. அப்போனா பை r ஸ்கொயர் ஹச்சுங்கிறது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தெரியும். வால்யூம் ஆஃப் த கோன் என்னது? 1/3 into பை r ஸ்கொயர் ஹச். r வந்து என்னது? டயமீட்டர் 30ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 into 15 into ஹைட் வந்து 108. இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 9 cm சொல்லிட்டாங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம வந்து 9 cm போட்டுடலாம். பை into r ஸ்கொயர் into 9 ஈக்குவல் டு 1/3 into பை into 15 into 15 into ஒரு 108. ஸோ 5 பையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 9 108 கேன்சல் பண்ணால் 12 டைம்ஸ் போகும். ஸோ 3யும் 12 அடித்தோம்னா 4 டைம்ஸ் போகும். ஸோ r இஸ் ஈக்குவல் டு 15 into 15 into 4 இருக்குது. ஸோ 15 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் இல்லையா? அப்போ r இஸ் ஈக்குவல் டு 15 into 2 13 வரும். ரேடியஸ் வந்து 30. பட் கொஷினில் கேட்குறது வந்து டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ டயாமீட்டருங்கிறதுனால 60 cm. ஓகே. ஸோ ஆர்வ கோளாறில் நம்ம வந்து 30 கண்டுபிடிச்சிட்டோன்னு 30 போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கவனமாக கொஷினை ரீட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் having the same radius are equal, the ratio of the diameter of the sphere to the height of the cylinder.
volume of a sphere and a right circular cylinder having the same radius are equal. The ratio of the diameter of the sphere to the height of the cylinder. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஹேவிங் த சேம் ரேடியஸ் ஆர் ஈக்குவல். ஸ்பியரோட வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். ஓகே, ஸ்பியரை பற்றியும் அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ரேடியஸ் வந்து சிலிண்டருக்கும் வால்யூமுக்கும் சேம்னு சொல்லிட்டாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்போ என்ன வரும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் சேம்ங்கிறதுனால நம்ம அந்த ஸ்மால் ஆராகவே எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ 4/3 பை ஆர் கியூப் பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஈக்குவலாக இருக்க போகுது. இப்போ நமக்கு ஹைட் இதிலிருந்து தெரியும் இல்லையா? பையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் அடித்தோம்னா இங்கே வந்து ஆர் மட்டும் இருக்கும் இல்லையா? அப்போனா எனக்கு வந்து ஆர் டிவைடட் பை ஹச் எனக்கு என்ன வரும்? 3:4 ரேஷியோவில் இருக்கும். அப்படி தானே? ஆர் டிவைடட் பை ஹச் வந்து எனக்கு 3:4 ரேஷியோவில் இருக்கும். கொஷின் என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் என்னது? 2r. ஓகே, டு த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 4. ஸோ 2r வந்து அப்போ எனக்கு என்ன வரும்? 2 × 6/4ன்னு வரும். ஸோ 3:2 ரேஷியோவில் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. A cone, a hemisphere and a cylinder stand on equal bases and have the same height. The ratio of their respective volume is. கோனு, ஹெமிஸ்பியரு, சிலிண்டர் ஸ்டாண்ட் ஆன் ஈக்குவல் பேசஸ். அப்போனா ஈக்குவல் பேசஸ்னால் என்ன? மூணுத்துக்கும் வந்து சர்க்கிள் தான் பேஸாக இருக்கும் இல்லையா? ஒரு கோனு, அப்புறம் ஒரு ஹெமிஸ்பியர்னால் ஸ்பியரில் பாதி இல்லையா? ஸோ ஒரு சிலிண்டருக்கும் அதே பேஸ்னால் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சரியா? ரேடியஸ் வந்து இதுக்கும் வந்து ஆறுனா இதுக்கும் வந்து 6, இதுக்கும் வந்து 6. ஓகே, ஹாவ் த சேம் ஹைட்டு, ஸ்டாண்ட் ஆன் ஈக்குவல் பேசிஸ் அண்ட் ஹாவ் த சேம் ஹைட்டுன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ ஹைட்டும் வந்து சேம். அப்போ ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஹைட்டுங்கிறது என்னது? ரேடியஸ் தான் இல்லையா? இப்போ இதுக்கும் ஹைட்டும் சேம் தான். இப்போ h is equal to rன்னு அர்த்தம். ஓகே, மூணுமே வந்து ஹேவிங் சேம் பேஸ், ஸ்டாண்ட் ஆன் ஈக்குவல் பேசஸ் அண்ட் ஹாவ் த சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஹெமிஸ்பியருடைய ஹைட்டுங்கிறது ரேடியஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஹெமிஸ்பியருடைய ஹைட்டும் கோனோட ஹைட்டும் ஈக்குவல்னு சொல்லும்போது நம்ம h is equal to rன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வால்யூம் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இதோட வால்யூம் என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஹைட்டுக்கு பதிலாக சரி நம்ம ஹச்னே போட்டுக்கலாம். இதோட இது வந்து 2/3 பை ஆர் கியூப். ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப். அதில் பாதி வந்து 2/3 பை ஆர் கியூப். சிலிண்டருடைய ரேடியஸ் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஹச்சுக்கு பதிலாக நம்ம ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 1/3 பை ஆர் கியூப்னு ஆயிரும். இது வந்து 2/3 பை ஆர் கியூப்னு ஆயிரும். அதேமாதிரி இது வந்து பை ஆர் கியூப்னு ஆயிரும். ஹச்சுக்கு பதிலாக ஆர். ஏன்னா வந்து ஹைட் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்க கண்டிஷன் படி. ஸோ என்னெல்லாம் கேன்சல் ஆகுது? பை ஆர் கியூப் வந்து எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகிடுது இல்லையா? பை ஆர் கியூப் வந்து எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகிடுது. அப்போ எனக்கு 1/3 2/3 ஒரு 1ன்னு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 1:2:3 இல்லையா? ஸோ 1:3 ரேஷியோவில் இருக்கும் வால்யூம் ரேஷியோ கோனுக்கு, ஹெமிஸ்பியருக்கு, சிலிண்டருக்கு. ஸோ ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ இதை இன்னுமே நம்ம வந்து பார்த்த உடனே போட்டிருக்கலாம். அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? கோனும் வந்து சிலிண்டரும் வந்து சேம் பேஸ் ரேடியஸ் சேம் ஹைட் இருந்துச்சுன்னா ஸ்வேராக வால்யூம் ரேஷியோ 1:3 ரேஷியோவில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஏல மட்டும் தான் பாருங்கள், கோனுக்கு 1, சிலிண்டருக்கு 3 இருக்குது. மற்ற எந்த ஆப்ஷன்லையுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ அதை பார்த்து கூட நம்ம போட்டிருக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இதை இன்னும் சம்ம வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் கியூப்னா கோனோட வால்யூம் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து 2 தான் வந்து 40னா 1 எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஒரு கோனு, ஒரு ஹெமிஸ்பியர், ஒரு சிலிண்டர் வந்து ஈக்குவல் பேசஸ் அண்ட் சேம் ஹைட்டில் இருந்துச்சுன்னா அதோட வால்யூம் ரேஷியோ வந்து 1:2:3 இருக்கும். ஓகே, கோனு, ஹெமிஸ்பியர், சிலிண்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு. If the radius of the cylinder is decreased by 50%,
and the height is increased by 50% to form a new cylinder, the volume will be decreased by. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்மு வந்தாலே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், மென்சுரேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100. இப்போ டிக்ரீஸ்டுன்னு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் டிக்ரீஸ்டு பை 50%. நமக்கு வந்து வால்யூம் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. வால்யூம்ங்கிறது வந்து 3 டைமென்ஷனல் இல்லையா, இது வரைக்கும் பார்த்தது 2 டைமென்ஷனில் இருந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். கியூபாய்டிலே நான் சில விஷயம் இதேமாதிரி சம் சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போது நமக்கு வந்து ஃபார்முலா எப்படி இருக்கும், பை ஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு இருக்கும் இல்லையா, ஆருக்கு வந்து ஸ்கொயர் இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ ரேடியஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 50% அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணுவோம். -50 -50 இன்ட்டு -50 டிவைடட் பை 100. ஓகே, -100. ஸோ இது வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் 2500 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 25 ஆயிரும். அப்படின்னா -75% டிக்ரீஸ் ஆகிருக்கு ஓவராலாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஹைட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அகெயின் அந்த ஹைட்டை நம்ம எடுத்துகிட்டு வரணும் திருப்பி. ஓகேவா, ஸோ ஹைட் எடுத்துகிட்டு வரும்போது -75 ப்ளஸ் 50 -75 இன்ட்டு 50 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து -25 வரும். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் போகும். இது வந்து ஒரு 37.5. ஸோ -37.5னா ஓவரால் நம்ம ஆட் பண்ணும்போது -62.5% அப்படின்னு வரும். மைனஸ் சிம்பிள் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணோம். ஸோ 62.5% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, அவ்வளோதான், இவ்வளோ தான் மீனிங்கு. ஓகே, ஸோ இதை வந்து கன்வென்ஷனில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரேடியஸ் வந்து சம் வால்யூம் சம் நம்பர் எடுத்துக்கிட்டு அதேமாரி அதை 50% டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் சரியா. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணிடலாம் 2 தடவை. ஸோ ரேடியஸ் வந்து 50% டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறதுனால அதை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால தான் நான் -50 -15 நான் போட்டிருந்தேன். ஸோ இதை ஓவராலாக க்யூமுலேட்டிவாக நமக்கு 75% டிக்ரீஸ்னு வருது. அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து 50%ங்கிறதுனால இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன் திருப்பியும். -75 + 50. ஹைட் வந்து இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால் +50 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி ஃபார்முலா தான் இதுவும் சரியா. இஃப் த ஹைட் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் cone is increased by 200% and the radius of the base is reduced by 50%, the volume of the cone. ஸோ இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா, ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இதே மெத்தட் தான், அந்த x + y + xy by 100 தான். இங்கே வந்து ரேடியஸ் டிக்ரீஸ்டு பை 50%ன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. இங்கே வந்து ஹைட் வந்து 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரேடியஸ் வந்து அதே மாதிரி 50% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு. A hemispherical bowl of internal radius 15 cm contains a liquid. The liquid is to be filled into cylindrical shaped bottles of diameter 5 cm and height 6 cm. The number of bottles required to empty the bowl. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, hemispherical bowl of internal radius 50 cm contains a liquid. ஸோ ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்குது நம்மக்கிட்ட இல்லையா, ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்குது. இதில் வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 15. contains a liquid. The liquid is to be filled into cylindrical shaped bottles of diameter 5 cm and height 6 cm. இப்போ இதில் இருக்க லிக்விடை வந்து அப்படியே வந்து குட்டி குட்டி சிலிண்டரிக்கல் பாட்டிலில் போடுறாங்க. அப்போனா அதே மாதிரி எத்தனை பாட்டில் நமக்கு கிடைக்கும், எத்தனை பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்தோட வால்யூமையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஓகே, இப்போ இதுலேருந்து ஒரு குட்டி குட்டி சிலிண்டராக வந்து இதில் இருக்கிற வாட்டர்லாம் நம்ம இது பண்ணுறாங்கன்னா ஊற்றுறாங்கன்னா எத்தனை சிலிண்டர் இதே மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம வந்து எத்தனை சிலிண்டரை நம்ம என்னு வச்சுக்கலாம். ஸோ n × πr²h, அதாவது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரிக்கல் பவுலுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. 2/3 ஆஃப் த π × 15³ இல்லையா, 15 × 15 × 15.
ஓகே. ஸோ இதுக்கு வந்து ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ n இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்ன வருது, டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் வந்து 5/2 இன்ட்டு ஹைட்டு 6, 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15. ஸோ என்னெல்லாம் கேன்சல் ஆகுது, பை கேன்சலு, இது ஒரு 3 டைம்ஸ் போகும், இங்கே ஒரு 2 அடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இந்த 5ஐயும் இந்த 3யும் அடித்தோன்னா ஒரு 15 போயிடும் நமக்கு. ஓகே. அதுக்கடுத்து இந்த 5ஐயும் இந்த 3யும் அடித்தோம்னா ஒரு 15 போயிடும். 5ஐ நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லையா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இன்ட்டு 15 30, இங்கே ஒரு 2 இருக்கா, 30 இன்ட்டு 2 60. ஸோ மொத்தம் வந்து 60 பாட்டில்ஸ் வந்து ஃபில் ஆகும் இதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் பாட்டில்ஸ். ஓகேவா. ஓகே. கேல்குலேஷன் பார்ட்டு தான், வால்யூமை ஈக்குவல் பண்ணி அப்படியே கேன்சல் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு V1, V2 and V3 be the volumes of a right circular cone, a sphere and a right circular cylinder having the same radius and same height. right circular cone ஸ்பியரு, அதுக்கப்புறம் வந்து சிலிண்டரு. ஓகேவா. ஹேவிங் த சேம் ரேடியஸ் அண்ட் சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், கோனு, ஹெமிஸ்பியரு, சிலிண்டர் பார்த்தோம் இல்லையா. 1:2:3. அப்போ ஸ்பியர்னு வரும்போது இதை விட டபுள் மடங்கு வால்யூம் இருக்க போகுது. ஸோ 1:4:3 இருக்க போகுது இல்லையா. ஸோ 1:4:3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே. 1:4:3. V1 வந்து வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன்னா சிலிண்டருடைய கோனில் 3ல் 1 பங்கு. ஸோ இது ஒன்று தான் இருக்குது, வேறு ஏதாவது இந்த மாதிரி இருக்கா, இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம போட்டு போயிடலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு, so a right circular cylinder is circumscribed about a hemisphere so that they share the same base. The ratio of the volumes of the cylinder and the hemisphere. ஸோ இந்த மாதிரி பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி தான், a right circular cylinder is circumscribed about a hemisphere. ஹெமிஸ்பியரை சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ தட் they share the same base. சேம் பேஸ் வந்து ரேடியஸ் 6. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டரும் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரும் சேம் தான். ஸோ ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் த சிலிண்டர் என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர், ஹைட்டுக்கு பதிலாக ஆர்னு போட்டுக்கலாம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 2/3 இன்ட்டு பை ஆர் கியூப் இல்லையா. ஸோ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து ஆர் கியூபு கேன்சல் ஆகிரும், பை கேன்சல், 3 மேலே போச்சுன்னா ஸோ 3:2 ரேஷியோவில் இருக்கும். அவ்வளோதான். இந்த சம்மில் பார்த்த மாதிரி தான், ஹெமிஸ்பியரும் சிலிண்டரும் 2:3 ரேஷியோவில் இருக்கும்ல, சேம் ரேடியஸ் சேம் ஹைட் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெரைட்டியாக சம்ஸ் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம், கோன் பற்றி. ஓகே, தேங்க்யூ.